ரொம்ப வளவலன்னு போட்டு அறுக்காம விறுவிறுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, போன வருஷம் வந்து ஸ்டீம் வால்வ் வந்துட்டு ஸ்டீம் ஹார்ட்வேர்னு ஒரு 3 டிவைஸ் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீம் கண்ட்ரோலர், செகண்ட் வந்து ஸ்டீம் விஆர், அதுக்கப்புறம் மூணாவது வந்துட்டு ஸ்டீம் மெஷின். ஸோ ரொம்ப பேர்த்துக்கு வந்து பிடிச்சது ஸ்டீம் மெஷின் தான். அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு, என்னைய ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு ஸ்டீம் மெஷின். ஓகே, ஸோ போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் 2026 ஏர்லியில் வந்து நம்மளுக்கு இந்த டிவைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக் ரிப்பப்ளிக் ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் ஸ்டீம் மெஷினோட ப்ரைஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஓகே, அது சாஸ் கோட்ல வந்து பார்த்துருக்காங்க, வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுல சாஸ் கோட்ல பார்த்ததுக்கு ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டீம் மெஷின் வந்து 2 வேரியன்ட் இருக்கு, விச் இஸ் 512 GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து 2 TB ஸ்டோரேஜ். 2 TB ஸ்டோரேஜ் வந்துட்டு விச் இஸ் $1071 வந்துட்டு ப்ரைஸ் டேக் போட்டிருக்காங்க. 512 GB பார்த்தீங்கன்னா வந்து $950 வந்துட்டு ப்ரைஸ் டேக் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மலேசியா ரிங்கிட்டுக்கு வந்துட்டு 4000க்கு மேலே. ஓகே, 4200 300 சம்திங். அதுக்கப்புறம் 950 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3900 சம்திங். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஆஃபிஷியல் ப்ரைஸ் கிடையாது. சரிங்களா? ஆரம்பத்தில் அனௌன்ஸ் பண்ணும் போதே வந்துட்டு ரொம்ப ஸ்பெகுலேஷன், ஒரு $500 இருக்கும், ஒரு $600 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடிட்ல வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. PS5 ப்ரோவோட விலை கூடயா இருக்கு, எக்ஸ்பாக்ஸ் எஸ் அதோட விலை கூடயா இருக்கு, அப்புறம் iPhone 17 ப்ரோவோட விலை கூடயா இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பா என்னத்துக்கு ஒரு த்ரெட்டை திறந்துருப்பானுங்க ரெட்டிட்ல, எல்லாம் இதுதான் கைமையா பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, பேசட்டும். ஏன்னா இதெல்லாம் என்னன்னு எல்லாரும் வந்துட்டு வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் பார்த்தோன்னே ஒரு போம் எடுத்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் எல்லாத்துக்கும், ஒரு என்னடா இதுக்கு பேசாம நான் பிசி செஞ்சுட்டு போயிருவேன் அப்படின்னு வந்துட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல வந்து இப்ப ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ரேம் எல்லாமே வந்துட்டு ஏஐ கம்பெனி வந்து கன்சியூம் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து இந்த ரேம் வந்து பிசிக்கோ டிவைஸ்க்கோ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கு. மேபி ரேமோட பிரைஸ் வந்து ஹையா போக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா இப்பயே வந்து விலையெல்லாம் ஏத்திட்டானுங்க. எங்கடா இப்ப இந்த ஷாப் காரங்க, இந்த கடைக்காரங்க வந்துட்டு எல்லாம் எப்படா சான்ஸ் கிடைக்கும், ஏதாவது விலை ஏத்தலாம் அப்படின்னு இப்ப இந்த ரேம் ஷார்டேஜ் வந்தாலும் எல்லாம் அப்படியே தப்பு விலையை ஏற்றி விட்டானுங்க. சரிங்களா? ஓகே, வால்ஃப் கிட்ட இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல. ஐ திங்க் I'm going to wait. பாப்போம் வால்ஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னு. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிரைஸா வரும்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, ஸோ நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க நேரத்துக்கு. ஓகே, $1000 $950. ஓகே, ஸோ கண்டிப்பா செம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க இந்த வேலையை பார்த்தோன்னே. ஓகே, இந்த வேலைக்கு பேசாம ஒரு பிசி செஞ்சுட்டு போயிடலாமா அப்படின்லாம் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த டிவைஸ் வந்துட்டு ரொம்ப விலை கூட போட யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு பேசாம நான் பிசி வாங்கிட்டு போயிடணும், அது உண்மை. ஏன்னா அதுக்கு அந்த விலை கூட பிடிச்சி வச்சுங்களேன், அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு நான் ஒரு பிசி செய்ய முடியும். இன்னும் பெட்டரான ஸ்டோரேஜ், எஸ்எஸ்டி, NVMe SSD எல்லாம் போட்டு இன்னும் பெட்டரான ஸ்டோரேஜ் என்ன செய்ய முடியும். ஓகே, ஸோ பார்ப்போம் வால்ஃப் வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு. அண்ட் தெரியல எத்தனை மாதம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதமா இல்லை இந்த மாதம் கடைசியா இல்லை அடுத்த மாதமா இல்லை அதுக்கு அடுத்த மாதமா அப்படின்னு தெரியல. இன்னும் வரைக்கும் சொல்றேன், ஸ்டீம் டெக் வந்து ஆஃபிஷியலா மலேசியால வந்து ரிலீஸ் ஆகல. சரிங்களா? எல்லாமே இம்போர்ட் தான். இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு $1000 USD வந்து பிரைஸ் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், டேக்ஸ் எல்லாம் போட்டு இங்கிட்டு வர்றதுக்கு எல்லா இடத்துக்கும் ஷிப் பண்றதுக்கு கண்டிப்பா லாபம் பார்க்கறதுக்கு விலை இன்னும் கொஞ்சம் கூட போகும். ஸோ அதுக்கு பிலோ வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க லாபம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு $700, ஒரு $600, ஒரு $800, ஒரு $799 கூட வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, ஃப்ரம் த வால்வ் சைட் அப்படி ஒரு ஜெனுவினா ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன்னா. ஓகே, ஸோ இன்னும் அதான் நான் சொன்னேன்ல, ஸ்டீம் டெக் வந்து இன்னும் மலேசியா ஆஃபிஷியலாக வர கிடையாது. ஸோ எல்லாம் இம்போர்ட் தான். இம்போர்ட் பண்ணி அவனுங்க ஒரு விலையை போட்டு கூட போட்டு தீட்டி தான் எல்லாம் வாங்கி பாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீம் மெஷின் பார்த்துக்கோங்க, ஆஃபிஷியலாக வந்து நிறைய கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகல. எப்படி பார்த்தாலும் மலேசியாவுக்கு வந்துச்சுன்னா அது ஒரு ப்ரைஸை போட்டு கழுத்தை கத்திச்சு அழுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டீம் மெஷினை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க போறீங்களா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you guys in the next video. Bye!